படம் பைல்ஸ். இது பைல்ஸ்ன்னு தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல, பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. நான் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல, பைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சேன், இது என்னடா ஒழுங்கா. அப்போ அவனும் பைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ வந்து ஏதோ பைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணே, அது வந்து பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார். எதை வச்சு தெரியுங்களா? அது நவீன் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது.